விநாயகன் 26 மாண்புமிகு உறுப்பினர் திரு KS சரவணகுமார் மாண்புமிகு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மையினருக்கு கல்லறை தோட்டம் அடக்கஸ்தலம் அமைக்க அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வாயிலாக அரசால் புறம்போக்கு இடங்களில் நிலம் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு புறம்போக்கு நிலம் இல்லாத பகுதியில் தனியார் நிலங்களை விலைக்கு வாங்கும் பட்சத்தில் இதற்கென அரசின் பங்களிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி ரூபாயை வழங்கியுள்ளார்கள். 9/1/2024 அன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள், இஸ்லாமியர்களுக்கான கபரஸ்தான் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மாநகராட்சி நகராட்சி சார்பில் கல்லறை தோட்டம் கபரஸ்தான் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்பின் அடிப்படையில் அறிவித்து அதற்கான தொகையாக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நிர்வாக ஒப்புதல் வழங்கி ஆணையிட்டுள்ளார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளபடி அரசு புறம்போக்கு நிலம் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் நிலம் வழங்கவோ அல்லது நிலம் இல்லாத பட்சத்தில் இந்த நிதியில் பங்களிப்புடன் தனியார் நிலத்தையோ இஸ்லாமியர்களுக்கு கபரஸ்தான் அமைத்து தரப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரவணகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். பெரியகுளம் தொகுதிக்குட்பட்ட மாவட்ட தலைநகரான தேனியை சுற்றியுள்ள பகுதியிலும் கணிசமாக இஸ்லாமிய பெருமக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு விழா காலங்களில் பெருநாள் தொழுகையான ரம்ஜான், பக்ரீத் போன்ற பண்டிகை நாட்களில் தொழுகை நடத்துவதற்கென்று தனியாக இடமில்லை. அனைவரும் இணைந்து தொழுகை நடத்துவதற்கு தனியாக ஈத்கா மைதானம் அமைக்க அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இஸ்லாமியர்களுக்கு கபரஸ்தான் அமைக்க காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் சாலமங்கலம் கிராமத்தில் புலன் எண் 105 1.25 ஹெக்டேர்ஸ் நிலமும் ருத்ரபூமி வகைப்பட்ட நிலத்தில் 2 ஹெக்டேர்ஸ் நிலமும் மாண்புமிகு அமைச்சர் தாமா அன்பரசன் உதவியோடு வழங்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் பெருங்குடி கிராமத்தில் புலன் எண் 9/1 1 ஹெக்டேர்ஸ் நிலமும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுடைய உதவியோடு வழங்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாநகராட்சி கவுண்டம்பாளையம் சங்கனூர் கிராமத்தில் 2 ஏக்கர் நிலமும் மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி உதவியோடு வழங்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு கபரஸ்தான் அமைக்க வழங்கப்பட்டுள்ளது. அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை நகராட்சிக்குட்பட்ட பத்மநாபபுரம் கிராமம் புலன் எண் A5/14 உள்ள 40.77 சென்ட் நிலத்தில் கபரஸ்தான் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் உதவியோடு செயல்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி மண்டலம் 1 சாத்தான்காடு கிராமம் வார்டு எண் 7 உள்ள 5 ஏக்கர் நிலத்தை கபரஸ்தான் அமைக்க முறைப்படி நிலமாற்றம் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய உதவியோடு நடைபெற்று வருகிறது. இதை போல கிறிஸ்தவர்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் மேல்மலையனூர் கிராமத்தில் புலன் எண்கள் 319/319/5 ஆகிய நிலங்களில் 1.9 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் வார்டு எண் 2 பிளாக் எண் 27 அரசு புறம்போக்கு நிலம் 2.250 சதுர மீட்டர் நிலம் மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் அந்த அவங்க கேட்ட கேள்வி அவங்க ஊருக்கு கேட்க கொடுக்கலையா தமிழ்நாடு முழுவதும் நீங்க வாசிக்கிறீங்க. இதை போல வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்காங்கிறத மட்டும் பதில் சொல்லுங்க. அதே அவர் கேட்டு இருக்கிறதுல தேனி மாவட்டம் அல்லி நகரம் கிராமத்தில் புலன் எண் 4.400 சதுர மீட்டர் நிலம்
கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் சிறுபான்மை மக்களுக்கு மயானம் அமைக்க வழங்கப்பட நடவடிக்கையில் உள்ளது. மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமியுடைய உதவியோடு இதை போல பல்வேறு இடங்களில் அந்த இடம் தேவைப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு அதை எடுத்து வர வேண்டும். தனியார் இடத்தை விலை பேசி வாங்குவதற்கும் அரசனுடைய பங்களிப்பு அளிக்க அரசாங்கம் முன்வர உள்ள நிலையில் இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரவணகுமார். பேரவைத் தலைவர்களே, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொது மயானம் அமைப்பதற்கு எவ்வாறு சட்டமன்ற உறுப்பினர் நிதியை பயன்படுத்துகிறோமோ அதே போல இஸ்லாமிய பெருமக்களின் அடக்கஸ்தலங்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை பயன்படுத்துவதற்கு அரசு ஆவண செய்யுமா என்பதை தங்கள் வழியாக கேட்டு அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கோரிக்கையை நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறேன். அது உரிய நேரத்தில் பரிசீலனை செய்து மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செயல்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.